வணக்கம் சார். தமிழக அரசியல்வாதிகள்ல நீங்க உண்மையிலே வித்தியாசமானவங்க. எதனாலனா அரசியல்ல சாதாரணமா புகுந்து நல்ல பணம் சம்பாதிச்சு 2000-3000 கோடி வந்ததுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சவங்கள தான் பார்த்தேன். இந்த தமிழ்நாடுல முறையா உழைப்பாட உயர்ந்து நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யறீங்க. நல்ல முடிவு. உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கவனிக்கிறோம். பத்திரிகைகள்ல உங்களுடைய பேட்டிகள் கவனிக்கிறோம். உங்களுடைய விவசாயிகளுக்காக பால் விலை வந்து நல்ல இதா நிர்ணயிக்கணும் உங்களுடைய நேர்காணல் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த தமிழக அரசியல வந்து இன்னும் உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மக்களை ரீச் ஆன அளவுக்கு, உங்க மீடியா ரீச் ஆன அளவுக்கு இன்னும் உங்க கட்சியும் உங்க கொள்கைகளும் நீங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் இன்னும் போய் சேரல அப்படிங்கறது என்னோட கருத்து. அதே மாதிரி இப்போ சகாயம் சார் வந்து அரசியலுக்கு வரணும். ஏன் மக்கள் சொல்றாங்கன்னா அவர் ஊழலுக்கு எதிராக போராடினாருங்கிற ஒரு முத்திரை இருக்கு. அதே மாதிரி ஊழல் வந்து இருக்கு, வைரம் பஞ்ச தேக்கு மரம் மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்றோம். ஆனா அது மாதிரி அந்த ஊழலுக்கு எதிராக நம்ம ஏதாவது போராட்டம் நடத்தியோ மக்கள் மத்தியில வந்து அந்த மாதிரி தான் நம்ம ரீச் பண்ண முடியுது. நம்ம ஒரு சாத்வீக போராட்டம் மாதிரி நடத்திட்டு இருந்தா இந்த நல்ல கொள்கைகள் வந்து ரீச் ஆகுமா? அப்போ இப்போ வந்து பரபரப்பு அரசியல் எப்படின்னா வந்து ஒரு அரசியல் தலைவரை குறிப்பிட்டு காமெடி அந்த மாதிரி பரபரப்பா எதுவும் இல்லாம எப்படி இதை நீங்க கொண்டு போக போறீங்க? அதற்கான திட்டம் என்ன மக்களை ரீச் பண்றதுக்கு? முதல்ல எங்க கல்வி குழுமத்துக்கு வயது 50 ஆகிறது. என் கட்சிக்கு வயது 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆக இந்த குறுகிய காலத்தில் இந்த கட்சி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்று. ரெண்டாவது, இப்போ இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான அரசியல், ஏதாவது ஒரு போராட்டங்கள், இந்த மாதிரி ஒன்று எதிர்மறையாக பேசுறது, அது இந்த தமிழ்நாட்டு பத்திரிகைகள் இன்னைக்கு மீடியாக்கள் நல்லவர்களையோ சாய்த்தவர்களையோ அல்லது நியாயமானவர்களையோ ஆதரிப்பது இல்லை. அது எப்படி நீங்க சொல்றீங்க வந்து நான் படிச்சேன்னு சொல்றீங்க அறிக்கைகளை, எனக்கு அதிசயமா இருக்கு. எந்த பத்திரிக்கை போட்டான்னு தெரியல, அதிசயமா இருக்கு. ஏன் அவங்க வந்து ஒதுக்கிடுறாங்க, இவங்களுக்கு ஏன் அரசியல் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைக்காரர்களும் மீடியாக்காரர்களும் ஒதுக்கிருக்காங்க. இன்னைக்கு அதை கூட சொன்ன காலைல ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அதில் சொன்னேன் நான், நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி பத்திரிகைக்காரங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணி எதுக்காக எங்களை ஒதுக்குகிறார்கள். எல்லா ஊடகங்கள் மீதான பொதுவான குற்றச்சாட்டு. ஆமாமா, எல்லாம் தேவையில்லாத பயம். அது சில பேர் வேண்டுமென்றே ஒதுக்குகிறார்கள். நான் சொல்றேன், எங்களுடைய கட்சிகளும் கொள்ளைகளும் எங்கள் செயல்பாடும் இன்றைக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்திருந்தால் நிச்சயமாக சொன்னதை அதான் திரும்ப திரும்ப அத்தனை பேர் சொல்றாங்க. திராவிட கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று 2011 சொன்னோம். இல்ல கட்சியோட பணியாது, இல்ல ஊடகங்களோட பணியாது? அது ஊடகங்களோட பணி. நாங்க கட்சியில் போய் எழுதுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. உங்ககிட்ட போய் ஊடகத்தை சொல்ல முடியாது. நீங்க தான் ஒரு நடுநிலையில இருந்து அதை செய்யணும். செய்யறது இல்லை. நான் தான் சொல்றேன், நேற்று இந்து பத்திரிகையில தான் வருது, இந்த தொகுதியில் இத்தனை பேர் போட்டியிடுகிறார்கள் வருது. 5 பேர் போட்டியிடுகிறார்கள் ஒரே தொகுதியில். 4 பேரை போட்டு விட்டு 5வது ஒருத்தர் ஐஜேகே வேட்பாளர் அந்த தொகுதிக்கு விட்டுட்டீங்களே, எதுக்காக? இதுதான் நேர்மையா பத்திரிகை? இல்ல தமிழகத்துல எங்கோ ஒரு மூலையில எதற்கோ ஒரு விஷயத்துக்காக மக்கள் போராடுகிற போது அங்க போய் களத்துல நின்று அவங்களுக்கு ஆதரவா நின்று போராடி மக்கள் மனசுல இடம்பெறுவது எளிதா, அல்லது தலைமை கழகத்திலிருந்து வெறும் அறிக்கை மட்டுமே விட்டு அது மக்கள் மனதில் பதிவு வைப்பது எளிதா? யாரு என்ன செஞ்சாங்க, நல்லது செஞ்செல்லாம் மறந்துடுவீங்க. போராட்டம் படி இது மாதிரி தவறான அரசியல் தான் தமிழ்நாட்டிற்கு இந்த திராவிட கட்சி கொடுத்திருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பது அவனுடைய கொள்கை நான். ஆகவே தவறான முறையில் என்றால் எங்களுக்கு 4 பேர் ஒரு 10 பேர் தயார் பண்ணிட்டு இன்னைக்கு போய் கல்லடி இங்கே தயார் பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றது இருக்கு. அது எங்களுக்கு அர்த்தமற்றது. ஏன்னா நான் இன்னும் சொல்ல போனால், நான் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் நினைத்தேன், இந்திய ஜனநாயக கட்சி ஒரு பொலிட்டிக்கல் கிராமராக இருக்க வேண்டும், அரசியல் இலக்கணமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆரம்பித்தேன். அதை முடிவெடுத்து கொண்டுதான் இன்றைக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சுயேட்சை அரசியல் வேண்டும் என்றால் என்னுடைய கருத்துக்கு மாறாக என்னால் செய்ய முடியாது. பார்த்துக்கங்க.